வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டா பாத்தீங்கன்னா எம்டி டிகிரி கம்ப்ளீட் பண்றதுக்காக தீசிஸ் ஒர்க்னு இருக்கும். அதாவது நம்ம இந்த 3 வருஷத்துல என்ன ரிசர்ச் பண்ணோமோ அந்த ரிசர்ச் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு 100 பக்கம் அளவுக்கு எழுத வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உட்காந்து லேப்டாப் முன்னாடி எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கழுத்து வலி, முதுகு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுல ஒரு நாளைக்கு 8ல இருந்து 10 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஸோ நான் சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண அது எனக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் உட்காந்து வேலை செய்யறதுனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பத்தி நான் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதனால தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்துக்கான விஷயத்த பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படின்னா, முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பார்க்கும்போது இப்படி குனிஞ்சிட்டு கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு ஜாஸ்தியான ப்ரெஷர் இருக்கு. ஸோ இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால இருக்க வைரஸ் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் சிம்பிளான ஒரே கான்செப்டால தான் வருது. யூஸ் ஆர் டிஸ்யூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்க யூஸ் பண்ணீங்க, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பை நீங்க கண்டினியூஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது நல்ல செயல்பாடு கண்டிஷன்ல இருக்கும். அது நீங்க யூஸ் பண்ணாம அப்படியே நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரி நமக்கு வேலையில் போல வட்டிருக்கோம் அப்படின்னு அது ஃபங்க்ஷன் ப்ராப்பரா பண்ணாது. ஸோ இதையே நம்ம ஓவர் யூஸ் பண்ணாலும் இதே சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸா இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மசிலுக்கு நம்ம நெக் மசிலுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இது எப்படி ஓவர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஜஸ்ட் ஒரு 1 minute நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 1 minute என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கழுத்தை எல்லா பக்கத்திலும் திருப்பணும். எப்படி திருப்பணும்? ஃபர்ஸ்ட் இப்படி கீழே மேல இந்த மாதிரி ஒரு 5 times, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி ஒரு 5 times, அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ஒரு 5 times, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 times. இது மட்டும் பண்ணா போதும். இது எந்த ஆர்டர்ல பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் எதுவும் முக்கியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல பண்ணிக்கோங்க. இது கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுமா, ஆன்டி கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுமா, அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ முக்கியமான இந்த கழுத்துல இருக்கக்கூடிய மசில்ஸுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் இருக்க எல்லா மசில்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரே வேலைன்னா கழுத்து இப்படி முன்னாடி பின்னாடி கொண்டது, சைட்ல இப்படி பாக்குறது, அதுக்கப்புறம் இப்படி எல்லா டைரக்ஷனும் பாக்குறது. ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே நம்ம இப்படி கண்டினியூஸா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எல்லா மசில்ஸையும் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கழுத்துல லாங் டர்மா எந்த ப்ராப்ளம் வராது. பிளஸ் கழுத்துல இருக்க டிஸ்க் பல்ஜி, எலும்பு சதை விதமா எந்த மாதிரியான ப்ராப்ளமும் வராது. மெயினா கழுத்துல இருக்கக்கூடிய சீரியஸான காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜ் தான். ஸோ இது பண்ணும்போது நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உட்காரும் போது நல்லா இப்படி ஆர்ம் ரெஸ்ட் சைட்ல இப்படி கை வச்சுக்கிறதுக்கு மாதிரி இப்படி பின்னாடி சாஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்க மாதிரி சேரா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா உட்காரும் போது நம்ம பாத்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த டைம்ல இப்படி முன்னாடி போயிட்டு இப்படி உட்காந்துட்டு இப்படி கம்ப்யூட்டர் முன்னாடி இப்படி நம்ம யூஸ் பண்றப்போ அப்பதான் எல்லா மசில்ஸுக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் ஆகுது. நம்ம பாத்தீங்கன்னா இந்த உடம்பு பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லாரும் என்ன சொல்றாங்க, பல மணி நேரம் ஒர்க் பண்றதுக்காக ஃபிட் ஆனது. 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை செஞ்சாங்க, இப்படி வேலை செய்யறாங்க அப்படி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யறதுக்கு தேவையான இருந்துச்சோ அதுக்கும் இந்த உடம்பு சூட்டபிள் தான். இதுக்கப்புறமேட்டு 1000 வருஷத்துக்கு அப்புறம் எந்தெந்த வகையான வேலைகள் செய்யறதுக்கு தேவையான அவசியம் இருக்கும் அதுக்கும் இந்த பாடி சூட்டபிள் தான். 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்தே வேலை செய்யணும் அப்படின்னாலும் இந்த பாடிக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டி இருக்கு. 8 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுகிட்டே வேலை செய்யணும் இந்த பாடிக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டி இருக்கு. இந்த ஒரே பாடியை வச்சு நம்ம அதை பண்ண முடியும் நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கான சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணா போதும். நம்மளுடைய உடனே ஒர்க்கை மாத்துறது இது இந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க 8 மணி நேரம் ஒரே இடத்துல உங்க வேலை செய்யணுமா, நீங்க வேலை செய்யலாம். ஜஸ்ட் இந்த பாடிக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேக் ரெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆர்ம் ரெஸ்ட்டையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இப்படி ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ரொம்ப முன்னாடி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, டேபிளை ஒன்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கா டேபிளை முன்னாடி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சேரை நீங்க இப்படி பின்னாடி எடுத்துக்கோங்க. இப்போ சைட் பொசிஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது நீங்க நல்லா இப்படி சாஞ்சு உட்காந்துக்கோங்க. டேபிள் சேரை இப்படி முன்னாடி நீங்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஆர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடிக்கு எவ்வளவு க்ளோஸ் இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி டைப் பண்ணி பாருங்க. லாங் டேர்ம்ல உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இல்லாம நீங்க ஒர்க் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா சம்மணங்கால் உட்காந்து போட்டு உட்காந்து தான் ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. சம்மணங்கால் போட்டு உட்கார ப்ராக்டிஸே இவ்வளோ அழிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் கிடையாது. லாங் டேர்ம் உட்காரத்துக்கு சேர் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான். ஸோ அதனால இந்த பொசிஷனை நீங்க பாத்துக்கோங்க. நெக்குக்கான எக்ஸசைஸ் பார்த்துரும். மூணாவது பாத்தீங்கன்னா கண்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கும் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ இப்போ கண்கள்லயும் பாத்தீங்கன்னா பல வகையான மசில்ஸ் இருக்கு. அந்த மசில்ஸும் என்னென்ன வேலையை பாக்குறது, ஒன்லி இந்த 2 பக்கம் சைட்ல பாக்குறதுக்கான வேலை, மேலே கீழே பாக்குறதுக்கான ஒரு மசில்ஸ், 4 பக்கம் சைட்ஸ்ல பாக்குறதுக்கான ஒரு இந்த மாதிரி 6 மசில்ஸ் இருக்கு மொத்தமா, எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த வேலையை மட்டும் தான் பாக்குது. அது மட்டும் இல்லாம இப்படி கிட்டத்துல இருக்கிறத பாக்குறதுக்கும் தூரத்துல இருக்க பாக்குறது, இந்த அகாமடேஷனுக்காக கொஞ்சம் மசில்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் கண்ணில் இருக்கக்கூடிய வேலை. ஸோ இந்த மசில்ஸ் நம்ம ஒரே
பொசிஷன்ல யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசில்ல ஸ்ட்ரெயின் ஆகுது, மற்ற மசில்ல வந்து எந்த வேல்யூ இல்லை. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாஸ்தி யூஸ் ஆகுது, ஒரு பக்கம் யூஸ் கம்மியா இருக்கு. ஸோ இதனால தான் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. நம்ம ரெண்டு ஈக்குவலாக யூஸ் பண்ணிக்கும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம சரி பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 நிமிஷத்துக்கு வெறும் 20 செகண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போது எவ்ரி 20 மினிட்ஸ் 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பாருங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக பாருங்க, அவ்வளோதான். ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ் ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் இதுக்காக பிரேக் எடுத்து நீங்கள் பாருங்க. ஒரு 20 feet டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நமக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட நியர் விஷனுக்கான அகாமடேஷன் இருக்கு. தூரத்தில் இருக்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்க பொருளுக்கான அகாமடேஷன் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மாற்றும் போதே உங்களுக்கு மற்ற மசில்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் ஆகிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம். எக்ஸசைஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியோட எளிய வகை உடற்பயிற்சியில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உட்காந்துக்கணும், வஜ்ராசத்தில் உட்காந்துக்கணும். அதுலேயும் இந்த நான் சொன்ன அதே மூவ்மெண்ட்ஸ் அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 2 பக்கம் சைடில் வந்து பண்ணுறாங்க. இது 5 தடவை. அதுக்கப்புறமேட்டு கீழே இருந்து மேலே இந்த மாதிரி ஒரு 5 தடவை. அதுக்கப்புறம் சைட்ல இருந்து டயகனலாக மேலே கீழே இந்த மாதிரி ஒரு 5 தடவை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வட்டம் கிளாக் வைஸ் ஒரு 5 தடவை. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஒரு 5 தடவை. அதுக்கப்புறமேட்டு கண்ணை வந்து இப்படி கிட்ட பார்வை தூர பார்வை அகாமடேஷனுக்காக ஒரு 5 தடவை பண்ணிட்டு ஒரு கண்ணை வந்து ஒரு நிமிஷத்துக்கு இப்படி பற்றி எனர்ஜி வந்து நம்ம பார்த்துப்போம். இதுவும் சிம்பிளான கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, கண்ணை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறது தான், எல்லா மசில்ஸையும் யூஸ் பண்ணுறது. சிஸ்டமேட்டிக்காக நான் எப்படி நெக்குக்கு சொன்னோம் அதே வகையை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்காக நான் உங்களுக்கு கரெக்டான ஒரு டீட்டெயிலான வீடியோவில் போடுறேன். இது நீங்கள் கீழே வஜ்ராசில் உட்காந்து பண்ணலாம், சமணங்கால் உட்காந்து பண்ணலாம், இல்லை டேபிள் சேரில் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஆஃபீஸில் உங்களுக்கு பண்ணிக்கிறது இதுவும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணுக்கு முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உட்காந்துருக்கும் போது நம்ம முதுகு வந்து ஜாஸ்தியாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம ரிலாக்ஸாக தான் வச்சிருக்கணும். ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ இதுக்காக என்ன பண்ணலாம், கோர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு எவ்ரி 1 hourல 55 minutes ஒர்க் பண்ணுங்க. ஒரு 5 minutes ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. ஸ்பெசிஃபிக்கான எந்த வகையான விஷயம் பண்ணணும் அவசியம் இல்லை. ரிலாக்ஸ்டாக ஜாலியாக பக்கத்தில் ஒரு 4-8 அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டு வாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க. இது மட்டும் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. இதுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுவா, அப்படியும் அதுவும் அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் நீங்கள் வேலை பார்த்தாலும் நீங்கள் காமனாக பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் என்னது, இப்படி கையை இப்படி தூக்கி இப்படி வந்து இப்படி பண்றீங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, யூஸ்வலாக நம்ம உட்காந்துருக்கும் போது லங்ஸனுடைய அடிப்பகுதியில் வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருந்து அந்த இடத்துல வென்டிலேஷன் வந்து ஜாஸ்தி நடக்குது. மேல் பகுதி மற்ற பகுதியில் வந்து வென்டிலேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. கையை இப்படி ரெண்டு நம்ம மேலே கொண்டாந்து இப்படி செஸ்ட்டை விரிக்கும் போது அதுக்கப்புறம் இப்படி நல்லா இப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து எல்லா பக்கமும் விரிஞ்சு ஏரேஷன் காற்றோட்டம் வந்து சிறப்பாக இருக்கு. ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும்னாலும் நீங்கள் கையை ரெண்டு இப்படி மேலே தூக்கிட்டு ஒரு 4 மூச்சு எடுத்து விட்டுக்கிட்டீங்கனாலும் அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும். இல்லை இப்படி சைட் வைஸ் வந்து இப்படி இங்கே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமானது. சிம்பிளாக வந்து பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸ் மசில்ஸுக்கும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் 3 முக்கியமான கான்செப்ட். அடுத்தது 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் நீங்க ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போயே ஆகணும். ஜிம்ல போயிட்டு நீங்க எவ்வளவு வெயிட் தூக்குறீங்க அப்படிங்கிற முக்கியம் கிடையாது. ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வெயிட் தூக்காதீங்க. இப்போ நான்லாம் போனா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வெயிட் தூக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த நாள் நமக்கு வேலை இருக்கு. உட்காந்து நம்ம சும்மா வெயிட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மசில்ஸ்லாம் வலிச்சிருந்தா அடுத்த நாள் யாரும் வேலைக்கு போடுறது அது ஒண்ணு. பிளஸ் ரொம்ப இதுக்காக மசில் வளர்க்கணுங்கிறதுக்காக தின்னு அந்த திங்கிறதுக்கு வந்து தூங்குறதுக்கு இப்போ நீங்க இவ்வளவு சாப்பிட்றாங்கன்னா அதுக்காக நீங்க 8 to 10 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அந்த அளவுக்கு நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம ஜிம்முக்காக எதுக்கு போறோம், ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்றதுக்காக சிம்பிளான வெயிட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா மசில்ஸையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 6 டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸ் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து கோருக்கான மசில்ஸ் வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது கம்மியாகும். அதுக்காக முக்கியமா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் எக்ஸசைஸ். சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்பர் அப்டமனுக்கு ஒரு மசிலும் லோயர் அப்டமனுக்கு ஒரு மசில். வெறும் இது 10 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணுங்க. வாரத்துல ஒரு 2 நாள் பண்ணா கூட போதும். இந்த ஜாஸ்தியா வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணி இப்படின்னு தொங்கிலாம் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேக் மற்ற மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸுக்கான எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து 20 செகண்ட்ஸ் 20 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பாருங்க. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கழுத்துக்கு நான் சொன்ன மசில்ஸ் சைடு வைஸ் வந்து டர்ன் பண்றது 5 times, மேலே கீழே 5 times, அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 5 times. இது கழுத்துக்கான எக்ஸசைஸ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கு மற்ற மசில் ஸ்ட்ரெயினுக்குலாம் பாத்தீங்கன்னா எவ்ரி 1 hour வந்து ஒரு 5 minutes வந்து நீங்க பிரேக் எடுத்து நல்லா நடந்துட்டு நல்லா கையில இப்படி மேலே தூத்தி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாங்க. இது ஒண்ணு. 4வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா
டெய்லி ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர் ஜிம்முக்கு போகலனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங் ஆகுது பண்ணுங்க. இந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம பெரிய டைம் சேவ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா நானும் வந்து இனிஷியலாக ஒரு 4-5-6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கே போகாமல் இருந்தால் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து கூடிருச்சு. ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் லைஃபை வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்றதுக்காக போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதை விட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. இந்த ஹாஃப் அன் ஹவர் மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்ற எந்த வேலையுமே வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒன்று. 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ல வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கும். ஆர்ம் ரெஸ்ட், இந்த பேக் ரெஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம லாங் டேர்மாக ஒர்க் பண்ண முடியும். டேபிள் எல்லாம் பக்கத்தில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டா சிறப்பான விஷயத்துல இருக்கும். லாங் டேர்மா வந்து இது உங்களுக்கு பெனிஃபிட் தரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நலவாழ்விற்கான தொண்டன். வாழ்க வளமுடன்.